ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டு இருந்த விஷயம். இதுக்காக புது சேனல்லாம் ஆரம்பித்து அதில் வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணி ஒழுங்காக வராமல் நிறைய அனுபவப்பட்டு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன் கண்டென்ட் மாற்ற போகிறேன்னா முன்னாடி பண்ணிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங், அதாவது மோஸ்ட்லி கினிமாஸ்டர் இல்லை இன்ஷாட், லைட் மோஷன், ப்ரீமியர் ப்ரோ, ஃபிலிமோர் அது மாதிரி போயிட்டுருந்தோம். பட் முக்கியமான பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டில் பொறுத்தளவு இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி எஜுகேஷன் ஓரியன்ட் கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்க வருவாங்க. பட் அது ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் ஒரு சின்ன ட்ரிக்காக இருந்துச்சு, இல்லை ஒரு சின்ன டிப்ஸாக இருந்துச்சுன்னா ஒன்ஸ் பார்த்துட்டு அடுத்து போயிடுவாங்க. அதனால் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா வீடியோஸ்க்கு வர வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூ வியூவர்ஸாக தான் வந்துச்சு. ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வரல. ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ்னால் யாருன்னா கடந்த நவம்பர் 2020 ஒருத்தனோட வீடியோ பார்க்குறாரு. ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சி போச்சு, லைக் பண்ணிட்டாரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து அவர் ஒரு வாரம் வந்தார், அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போன ஒரு 22,000 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பேர், நியர்லி பார்த்திங்கன்னா 21,500 பேர் கிட்ட வரதே இல்லை. மிச்சம் 500 பேரில் 100 பேரோ 200 பேரோ இல்லை 10 பேரோ 20 பேரோ தான் வராங்க. காரணம் என்னென்னா கண்டென்ட். நான் 3 வருஷம் முன்னாடி சேனல் ஆரம்பிக்கும்போது இந்த விஷயம் எனக்கு தோணவே இல்லை. நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கண்டென்ட் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டிசைடபிளாக இருக்கணும். அப்புறம் டெய்லி அவங்க அதை பார்க்க வைக்கிற கண்டென்ட் மாதிரி இருக்கணும். பட் நம்ம போடுற கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அவங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் திரும்ப வரமாட்டாங்க. புதுசு யாருக்கு டவுட்ஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் வருவாங்களே தவிர ஆல்ரெடி வந்தவங்களுக்கு அந்த வீடியோ தேவையே இல்லை. அப்போது இவ்வளோ நாள் பண்ணி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். காரணம் என்னென்னா ரீசெண்டாக ஒரு 4 months 5 months பண்ணி ஸ்டார்ட் பண்ண சேனல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது. 1 lakh 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டாங்க. அப்போது மக்களுக்கு என்ன தேவை, ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைங்கிறது தெரியாமல் நானே எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட சொல்லிட்டு இருந்திருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிற வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு கூட எனக்கு தெரில. பட் இருந்தாலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். புதுசாக போடுற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடிட்டிங் ரெலவெண்ட்டாக இருக்காது. பட் என்னோடய ஆசை என்னென்னா எஜுகேஷனில் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பட் ஆனால் என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு வியூஸ் வரல. ஸோ அதனால் கண்டென்ட் பார்த்திங்கன்னா டெய்லி விலாக்ஸ் மாதிரி இப்போல்லாம் ஆக்சுவலி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா 2016-17 பார்த்திங்கன்னா மதன் கௌரி பேசுகிறது ட்ரெண்ட் ஆச்சு. அதை பார்த்து நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் மதன் கௌரி அளவுக்கு வர முடியல. ஆனால் மதன் கௌரி ஸ்டில் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அதான் அவருடைய பெஸ்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல்ஸ்லாம் நல்லா வந்துச்சு. அது மீன் டைம் பார்த்திங்கன்னா இந்த சேனல்ஸ், காமெடி சேனல்ஸ், மைக் செட்டு, ஜம்ப் கட்ஸ் இது மாதிரிலாம் வந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா மவுஸ் குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது. பட் முன்னாடி இந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஃபேன்ஸ்லாம் இல்லை. காரணம் என்னென்னா அந்த ஒரு பீக் டைமும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 months 2 months முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுட் ரிவ்யூ இர்ஃபான் வியூ இருக்கார், அண்ணா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா போகுது. இப்போது கரண்ட் ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா விலாகர்ஸ் ஒரு இடத்துக்கு போய் பேசுவாங்க, இல்லை ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது திங்ஸ் இருக்கும் புதுசாக காமிப்பாங்க மக்களுக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வீட்டில் இருந்துகிட்டே டெய்லி எனக்கு நான் ஏதாவது புதுசாக விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், அதை புக்ஸில் ரீட் பண்ணியிருப்பேன், நெட்டில் தான் பார்த்துருப்பேன். அதை ஓரளவுக்கு டீட்டெயிலாக வெறும் ஆடியோ மூலியமாக சொல்ல போகிறேன். ஏன்னா ஓரளவுக்கு டெய்லி போகணுன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ஆடியோவை பேசி சும்மா விஷுவலைசர் மாதிரி ஆட் பண்ணி நான் அதை பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் என் சேனலுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நான் கண்டென்ட் மாத்திரன்னா நீங்கள் கேட்கலாம், கண்டென்ட் மாத்திரனால சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போயிடுவாங்களாடா, வியூஸே வராதுன்னு நினச்சிங்கன்னா வர்றதே 100 வியூஸோ 150 வியூஸோ தான். அதுவே நானே திரும்ப பார்த்துட்டு வியூஸ் ஏற்றிடுவேன். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா புது கண்டென்ட் மாற்ற போகிறதுனால பெரிய லெவலில் இம்பாக்ட் ஏற்படும்னா கண்டிப்பாக என் சேனலை பொறுத்தளவுக்கு இம்பாக்ட் வராது. ஸோ அதனால் நான் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் என்னோடய ப்ளஸ்ன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம், சப்ஸ்கிரைபர் சொன்ன விஷயம் என்னென்னா வாய்ஸ் அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில். ஸோ இது ரெண்டையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இந்த புது கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் தட் லெட்ஸ் வி மீட் இன் த நியூ கண்டென்ட். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ்டியூப். பை.